சியான் விக்ரம் அவரோட ஐ மூவியில் பண்ண டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஃபஸ்ட்டு வந்து அவரோட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் குரோனாலஜி பார்த்துடலாம். அவரோட குரோனாலஜி எப்படி இருந்திருக்கலாம்னா, தாண்டவம் மூவி ஆர் டேவிட் மூவி இதுதான் அது வந்து அவரோட லாஸ்ட் மூவி, விச் மீன்ஸ் ஐ படத்துக்கு முன்னாடி மூவி. அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் கேப். இயர்ஸில் தான் அவர் வந்து ஃபிட்னஸ் ஜேர்னியில் இருந்திருக்காரு. இப்போ அந்த 2 இயர்ஸில் வந்து அவர் என்ன பண்ணியிருக்கலாம், ப்ரீவியஸ் மூவியில் இந்த பாடியில் இருந்து லீன் ஆகிட்டார். ஃபஸ்ட்டு லீன் மீன்ஸ் அந்த அந்த கூன் கேரக்டர், அந்த கேரக்டருக்கு வந்து அவர் லீன் ஆகிட்டார். அதுக்கப்புறம் அந்த லீனான கேரக்டர்லேருந்து பாடி பில்டர் கேரக்டருக்கு வந்து பல்க் அப் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த பல்க் அப் பண்ணுற பீரியடில் வந்து மாடலிங் போர்ஷன்ஸாக ஷூட் பண்ணிட்டாங்க. நான் எப்படி இதை சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் அந்த மாடலிங் போர்ஷன்ஸில் ஒரு சில சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பூக்கலை சாங்கில் கூட வந்து அவரோட ஃபேஸ் வந்து ரொம்பவே ஸ்லிம்மாக இருக்கும், அந்த சீக்ஸ்லாம் நல்லாவே தெரியும். ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் ஸ்லிம்மாக இருப்பார், பாடி கூட ரொம்பவே ஸ்லிம்மாக இருக்கும். அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸில் பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் மாடல் ஃபிசிக் எடுத்துகிட்டு வந்து அந்த ஷர்ட்லெஸ் சீன் ஒன்று பண்ணிட்டார். இதுக்கப்புறமா தான் பாடி பில்டர் ரோல், இதுக்கப்புறமா பீஸ்ட் ரோல். நான் ஏன் பீஸ்ட் ரோல் வந்து லாஸ்ட்டில் வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டில் கெஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஆஃப்டர் மூவி இன்டர்வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பல்காக தான் இருந்தார். ஸோ அதனால் அவர் வந்து முடிச்சது வந்து அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் முடிச்சது வந்து பல்கிங்கில் தான் முடிச்சிருக்காரு. இப்போ அவர் நேச்சுரலாக இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு சில ரீசன்ஸ் வச்சு பார்த்துருவோம். அவர் நேச்சுரலாக இருக்கலாம். எந்தெந்த ரீசன் வச்சு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரீசன் வந்து ஹீ இஸ் வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு. ஓகேங்களா, அவரோட ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸில் அவர் பல்க்கு, அதுக்கப்புறம் கட்டு, பல்க் எல்லாமே பண்ணிட்டார். எக்ஸ்பீரியன்ஸ்டு, விச் மீன்ஸ் பல்கிங்கில் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறையவே இருக்குது. செகண்ட் இஷ்யூ என்ன பார்த்தீங்கன்னா, ஹீ இஸ் அன் ஆக்டர். ஸோ ப்ராப்பர் கைடன்ஸுன்றது சொல்லவே தேவையில்லை, பக்காவாக கிடச்சிடும் அவருக்கு. தேர்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபிட்னஸ் ஜேர்னியில் வச்சிருக்கிற ஒரு சில விஷயம் தான் டிசிப்ளைன், கன்சிஸ்டன்சி, பேஷன்ஸ். ஸோ இதை அவர் நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருப்பார். இந்த 3 ரீசன் வச்சு நான் அவரை நேச்சுரல்னு கிளைம் பண்ணுறேன். ஆக்சுவலாக நேச்சுரல் இல்லைன்னு நான் ஏன் ஒரே ஒரு பாயிண்ட் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணும்போது அவரோட ஏஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 48. ஓகேங்களா, 47, 46, 48 அந்த 3 கேட்டகரியில் தான் அவர் பண்ணியிருக்காரு. 40 இயர்ஸ்க்கு மேலே டெஸ்டோஸ்டெரான் ட்ராப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ இவர் வந்து எடுத்திருக்கலாம், பட் எனக்கு தெரிஞ்சு எடுத்துருக்க வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா இது வந்து ஒரு அச்சீவ் பண்ணுற ஃபிசிக் தான், விச் மீன்ஸ் நேச்சுரலாகவே அச்சீவ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபிசிக் தான். ஆக்சுவலாக அந்த பாடி பில்டர் ரோலுன்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப பல்க்டப்பாலாம் இருக்க மாட்டார். அதில் ஒரு சின்ன சின்ன சீட்டிங்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதோட எக்ஸாக்ட் பிடிஎஸ் வந்து நான் ஒரு பிக் ஒன்று கிடைச்சது. இந்த பிக்ஸ் மூலியமாக தான் எனக்கு வந்து அது அவர் ரொம்ப பல்கில் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய ஆரம்பிச்சது, இந்த ஒரு பிடிஎஸ் பிக்கு. அதுக்கப்புறம் அந்த ஜிம் ஃபைட் சீன் நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த பாடி பில்டர்ஸ் ஃபைட் சீன் பார்த்தாலே தெரியும். ஸோ அதில் வந்து அந்தளவுக்கு ஒரு ஃபிசிக் வந்து ரொம்பவே பெருசாக தெரியாது. ஏன்னா இப்போ நிறைய பாடி பில்டர்ஸ் வந்துட்டாங்களே, ஸோ அதனால் மற்ற பாடிஸ் கம்பேர் பண்ணும்போது அவர் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருந்திருக்காரு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், மேசிவ் கெயின்ன்றது அங்கே இல்லை, விச் மீன்ஸ் ஸ்டெராய்டு எடுத்த எந்த ஒரு அறிகுறியும் இல்லைன்றதுக்காக நான் அவர் வந்து நேச்சுரல்னு கிளைம் பண்ணுறேன். இட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் மை ஒப்பீனியன். உங்களோட ஒப்பீனியன் ஏதாவது இருந்தால் கூட கமெண்ட் பண்ணுங்கள், நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன்.